சோத்திரம். அந்த டாக்டர்கிட்ட போனா நல்லா ஆகுமா, இந்த டாக்டர்கிட்ட போனா நல்லா ஆகுமா, அந்த மாத்திரை சாப்பிட்டா நல்லா ஆகுமா, இந்த சாப்பிட்டா. ஏன்னா இந்த கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார முடியல. அதனாலதான் என்ன அப்படின்னா சோத்திரம், அது உட்கார்றதுக்கு நம்ம டாக்டர்கிட்ட போய் 3 மணி நேரம் உட்காந்துக்கலாம். சோத்திரம். டாக்டர்கிட்ட போய் ஆஃப் டே என்ன செய்யலாம், டோக்கன் எடுத்துட்டு உட்காந்துக்கிறோம் டாக்டர் பார்க்குற வரைக்கும். ஆனால் அதே ஒரு 3 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்தா கர்த்தர் சுகத்தை தருவார். அல்லேலூயா. நான் கடந்த நாட்களில் அந்த அமெரிக்க தேசத்தில் ஒரு பிலிம்பேர் அவார்டில் பேசினாங்க. என்ன பேசினாங்க? சோத்திரம், இயேசுங்கிறவர் ஒருத்தருவே இல்லவே இல்லை, இல்லாத தெய்வத்தை நம்ம ஏன் நினைக்கணும் அப்படின்னு சொன்னா பாருங்க. அந்த ஹாலிவுட் அந்த ஏரியா ஃபுல்லாமே தீப்பற்றி எரிந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். தீப்பற்றி எரிந்தது. தெய்வம்னு ஒருத்தர் இல்லை, சிருஷ்டிகர்னு ஒருத்தர் இல்லை, கடவுள்னு ஒருத்தர் இல்லை, இயேசுன்னு ஒருத்தர் இல்லை, இல்லாத ஒருவரை ஏன் பேசணும்னு சொல்லி சங்கீதத்துல 2வது அதிகாரத்துல 12வது வசனத்தை பார்க்கணும். என்னதுங்க? கொஞ்ச காலத்திலே குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அந்த ஹாலிவுட் சிட்டில அமெரிக்காவில் தீப்பற்றி எரிந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? குமாரனுடைய கோபம். அல்லேலூயா. என்றைக்கு அவர் தெய்வமே இல்லை, இயேசுவே இல்லை, கடவுளே இல்லை, இல்லாத ஒண்ணு நம்ம ஏன் நினைக்கணும்னு சொன்னாங்க. தீப்பற்றி எரிந்து பாருங்க. தீ எங்கிருந்து வந்ததுன்னே தெரியல. அவங்க சொல்றாங்க தீ பறந்துட்டு வருதான், எங்கிருந்து வருதுன்னு தெரியல. தீயை இங்க இப்படியே பரவிட்டு வந்தா அணைச்சிடலாம், ஆனா தீ என்ன செய்யுது? வானத்திலிருந்து பறந்துட்டு வருது. தேவ பிள்ளையே, குமாரனுடைய கோபம் நம்ம மேல என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? நாம் அவரை முத்தம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் அதிசயங்களை செய்கிற ஒரு உயிருள்ள தெய்வம். நம்ம ஸ்தோத்திரம். இயேசுநாதரை எல்லா தெய்வத்தை போல் நாம் நினைச்சிடக்கூடாது. அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா.